கடன் விட்ட போய் தோற்றியது போல் அவளை அழைத்து வந்து இரண்டாவது மனமுடித்து என் மகளை செய்யாத சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறாள். ஆகையால் மன வருத்தத்தால் நகரம் சென்று நாட்டு மகள் குறையெல்லாம் திருத்து என் மகள் என்ன நிலைமை அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் நாட்டுக்கு வந்தாரா இல்லையா? வந்து நேக்குறாரு பாப்பா கிட்ட இல்ல அப்படி நின்றா நான் பா நான் பாப்பா டேய் சாரதி நான் பேச மாட்டேன். டேய் இப்ப பேசுறியாடா? நான் பேச மாட்டேன். பேசி கொண்டே இருக்கற டேய். என்ன சொன்னேன்? என்ன? பேச மாட்டேன். பேசுறது யாரு? யார் எதுனா பேசறனா? என்ன? நான் பேச மாட்டேன். ஏன்டா பேச மாட்டே? என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன நினைச்சுக்கிறீங்க? நாடு ஊரா சுத்திக்கிறீங்க. நீங்க எத்தனை ஒரு வாரம் ஆகுது 10 நாள் ஆகுது. அம்மா எப்படிக்கிறாங்க? அம்மா இளம வயசு. அதனால அந்த அம்மா மனசுல ஆசை பாசையா இருக்காது. அதனால நீங்க போயிடுறீங்க. ஏதோ நான் இருக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எதுப்பா? டேய் ராஜா எதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா? எது? டேய் உன்னோட பேச்சு எங்க? உன்னோட மணி வசந்தரா எங்கடா? அந்த பாரு உலக மணிங்கடா. வசந்தரா 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 அம்மா பேச மாட்டான். டேய் பேச நானும் தெரியுதா? 1 2 6 நாள் ஆச்சு. ஏதோ நான் இருக்கிறேன் ஆச்சு. விட்டு போற வேலை நான் தான் செஞ்சேன். வீடே பார்த்து கொண்டிருந்தான். நாட்டுக்கு மன்னன் நான். நாட்டு மேல் குறையெல்லாம் தீர்க்க வேண்டுவதற்காக சென்று நாட்டு மேல் குறையெல்லாம் தீர்த்து விட்டு உன்னை பார்க்க வேண்டும் ஓடோடி வந்தேன். இதற்காக என்பது உனக்கு போவோம். நாட்டு மக்கள் குறையே திருத்தந்தா அம்மாவை கேளு எப்படி எல்லாம் செய்யறேன். நீ விட்டு போற வேலையா? பாதுகாப்பா காவல் வசந்தரா உன்னை தடுவேலை விட்டு நான் நகரோடு சென்று நாட்டு மேல் குறையெல்லாம் தீர்த்து சென்றதால் உனக்கு மனக்குறை. இனிமேல் நீ இல்லாமல் எங்கும் செல்ல மாட்டேன். உன்னை அழைத்துக் கொண்டே சென்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ராஜா. உன்னை பார்த்தால் என் மனம் எப்படி தெரியும்? எப்படி இருக்கு? பூஜைக்கு வந்த
என்ன குளிர கிட்டா இப்போது மிகவும் சந்தோஷம் தானே ஆமாங்க இதுதான் உங்களை பார்க்க வந்திருக்க அளவுல சந்தோஷம். ஜெயம் ஜெயம். நம்ம தாய் கிராமம் விளங்கக்கூடிய இந்த காளியாபுரம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் உயர் திருவாளர், இன்னும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய இன்னும் ஐயா, இன்னும் குப்பன் சொல்லக்கூடிய ஐயா, இன்னும் குப்பன் சொல்லக்கூடிய ஐயா நம்முடைய மைத்துனன் இறந்து வைகுந்தம் சேர வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நம்முடைய மைத்துனன் இன்னும் சுப்பிரமணிய ஐயா, இன்னும் சுப்பிரமணிய ஐயா இன்னும் சொர்க்கம் சேர வேண்டும் அப்படின்ற நல்ல நேரத்திலே எங்களது கோணலம் ஏழுமலை நாடகத்தை பாராட்டி இன்னும் குப்பன் சொல்லக்கூடிய ஐயா எங்களுடைய கம்பெனிக்காக ரூபாய் 500 கொடுத்திருக்கிறார். இன்னும் குப்பா ரெட்டியார் எங்களுடைய கோணலம் ஏழுமலை நாடகத்தை பாராட்டி ரூபாய் 500 கொடுத்திருக்கிறார். தன்னுடைய மைத்துனர் இன்னும் சொர்க்கம் சேர வேண்டும், இன்னும் சுப்பிரமணி சொல்லக்கூடிய ஐயா இன்னும் சொர்க்கம் சேர வேண்டும் என்று இன்னும் 500 கொடுத்திருக்கிறார். இன்னும் அன்னாரும் மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவரும் நோயற்ற வாழ குறைவிலா செல்வத்தோடு உப்பாரெட்டியார் குடும்பத்தார் வாழ்வாங்கு வாழும் வேண்டி ஐயா கொடுத்த 500 பெற்றுக்கொள்ள ஜெயம் ஜெயம். என்னங்க யாரும் உங்களை பார்க்க வந்திருக்க அளவுல ஆசையா ராஜா? ஆமாங்க எப்படி தெரியுமா? சொட்டம் தேனை போல் எப்போதுமே உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் என்னுடைய மகள், ஒரே மகள், ஒப்பற்ற மகள் பத்மாவதி எங்கே? நீங்க பத்தி கேட்டீங்களே, ஒரு மனைவி எப்படி இருக்கா, ஏதா இருக்கா, என்ன பத்தி கொஞ்சம் கூட கேட்கிறேன். அந்த சக்கரத்தி மகள் தான் உங்களுக்கு முக்கியம். அது மட்டும் கிடையாது, ஒரு வேலையா 2 வேலையா செய்யறா. என்ன சரி சிங்காச்சுக்கிறா, மொட்டை மாடிக்கு போறா, கண்ணுக்கு மயத்துக்கிறா, போறவர மொட்டை கைச்சாட காட்டுறா, தெரியுமா? என்னுடைய மகளா? ஆமா. ஒரு பொண்ணு அப்புறம் தான் எப்படி இருக்கணுமோ அப்படி இல்லவா இருக்கணும். 4 பேரு 4 விதமா பேசுறாங்க. அத நான் கேட்டு தட்டி கேட்டானே தெரியுமா சொல்றா? நீ தான் சொல்றது, நான் உன் பேச்சு கேட்கணுமா? என்ன பத்தி கேவலமா பேசுறாங்க. ஆமா, பொண்ணு அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். 2ல ஒரு முடிவு தெரிஞ்சு ஆகணும். என்னதான் செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டுமா? ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. ஆமா, அவளுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு இல்ல? என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே? வசந்தரா, என் வீட்டில் பெண் இருக்கிறாள், என் பெண்ணை யாராவது திருமணம் செய்து கொள்கிறீர்களா என்று வீதி வீதியாக கையை பிடித்துக் கொண்டு அழைத்து செல்ல வேண்டுமா என்னுடைய பெண்ணை? இப்படியா போய் என்ன கேட்பாங்க? ஒரு கத்திரிக்காய் தோட்டத்துல இருந்தா கத்திரிக்காய்க்கு பெரியமா ஆகுமாங்க. அதனால அது கூடையில எடுத்துன்னு போய் வீதி வீதியா வித்தாதான் பணம் ஆக்க முடியும். அந்த மாதிரி தண்டோரம் போடுங்க. தண்டோரம் போட்டா கண்டிப்பா யாரா ஒரு மாப்பிள்ளை வருவாருங்க. என்னுடைய மகள் வயதிற்கு வந்து விட்டார், எந்த மாப்பிள்ளை வரவில்லை, யாராவது மலக்க ஓடிவார்கள் என்று வீதி வீதியா கூறிக்கொண்டு நான் செல்ல வேண்டும். அப்பேற்பட்ட திருமணம் என்னுடைய மகளுக்கு தேவையில்லை. உனக்கு அவள் பிடிக்கவில்லை என்றால் அவளை எங்கேயாவது பாலை கடந்து பிடித்து தள்ள, நான் உன்னை விட்டு எப்படியா? இதுதான் நல்ல நேரம். அந்த சக்கரத்தி மகள் உனக்கு பிடிக்கலனா ஏரியோ குடும்பம் குட்டியோ 15 கிணறோ ஜான் கைரோன்னு சொன்னால்
நானே விடலாமா? அந்த என் சக்காத்தி பாக்குறது எனக்கு ஒரு பொழுதுமே பிடிக்கல. ஒன்னே அவ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டுல ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அதோ தெரியுத பாரு பாயங்க கடவு, அவட கல்லதான் போறேன், உடனே போறேன். பத்மாவதியை பாக்குறேன். பத்மாவதி போடுங்க. நான்